ஒருவேளை நீங்கள் நிறைய வாட்டி ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளோ சோதிக்கிறாரு, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால், அவர் எப்பவுமே ஒருத்தவங்கள திராணிக்கு மேலே சோதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு திராணி இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் தான் ஆண்டவர் வந்துட்டு சோதிப்பாராம். அதுக்கு மேலே நம்மளை வந்து சோதிக்க மாட்டார். ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ பாடுகள் வருது, என்னை இவ்வளோ சோதிக்கிறாரே அந்த ஆண்டவர், அளவுக்கு மீறி சோதிக்கிறாரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அளவுக்கு மீறி ஆண்டவர் ஒரு நாளும் யாரையும் சோதிக்கவே மாட்டார். இவ்வளோ பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவ்வளோ கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கெப்பாசிட்டி மற்றவங்களுக்கு இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஒரு விதமான சோதனை வரும், உங்களுக்கு ஒரு விதமான சோதனை வரும். உங்களுக்கு வர்றது எனக்கு வந்துச்சுன்னா நான் தாங்க மாட்டேன், எனக்கு வர்றது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ஸோ இப்படி ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கும் ஒரு கெப்பாசிட்டி வச்சுருக்கிறார். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா சந்தோஷப்படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டியை வச்சுருக்கிறாருன்னு அர்த்தம். அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவர் சோதனையை கொடுக்கும்போது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியையும் போக்கையும் உண்டு பண்ணுறாராம். ஸோ அந்த வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த போராட்டங்களில் சோதனைகளில் பொறுமையாக ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் நம்ம ஓடும் போது, அதிகமாக ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த போக்கை தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட சோதனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழி ஆண்டவர் உங்கள் பிரச்சனையிலே தான் வச்சிருக்கிறாரு.